அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் 167. இந்த பிரத்யோகமான அதிகாரம் என்பது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கும் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் இடையில் அலுவல் ரீதியான மிக முக்கியமான ஒரு விடயம். கடந்த ஒரு வாரத்தில் திமுக, அதிமுக, அமமுக, பாஜக போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆளுநருக்கு நேரடியான கடிதங்களும் அது மட்டுமில்லாமல் சில வீடியோ ஆதாரங்களையும் கொடுத்து இந்த தாவேக அரசு குறித்து சில விசாரணையை நடத்த சொல்லி கேட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்ததுக்கு பிறகு ஆளுநருடைய செயல்பாடுகளில் பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்பான சூழலில் இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, ஆளுநர் அவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரமான ஆர்டிகல் 167 பயன்படுத்தலாம். நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டு அதற்கான உரிய விளக்கத்தை உடனே கொடுக்க சொல்லி உத்தரவிடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிகல் 167 என்ன அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது? கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு ஆளுநரிடம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது? இது தமிழ்நாடு அரசியலில் குறிப்பாக விஜய் அவர்களுக்கு என்ன நெருக்கடியை உருவாக்க போகிறது? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, முக்கியமான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 167 ஆளுநர் அவர்கள் பயன்படுத்த போறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 167 என்ன சொல்லுது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நேரடியாக டெல்லியில் இருந்து நியமனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளுநர், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில அலுவல் ரீதியாக என்ன உறவு இருக்கு அப்படிங்கிறதுல இந்த 167 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, duties of the chief minister as respects the furnishing of information to the governor etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It shall be the duty of the chief minister of each state அப்படின்னு போட்டு ABC 3 கேட்டகரியில கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, to communicate to the governor of the state all decision of the council of the ministers relating to the administration of the affairs of the state and proposal for the legislation. அதாவது ஒரு மாநில கவர்னர் இருக்கார் பாத்தீங்களா, அந்த கவர்னர்கிட்ட அந்த மாநிலத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மாநில அமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள் எடுக்கக்கூடிய நிர்வாக ரீதியான, அதாவது மாநிலம் குறித்தும் நிர்வாக ரீதியான முக்கியமான முடிவுகளை கவர்னருக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஏதாவது புது சட்டங்கள் கொண்டு வருவதற்கான மசோதாக்கள் சட்டமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்தால் அது குறித்தும் அந்த தகவலை யாருக்கு? கவர்னருக்கு அனுப்பணும் அப்படின்னு 167A சொல்லுது. எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு, என்ன அப்படின்னா, கவர்னர் அப்படிங்கிறவர் டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒருத்தர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இங்க நேரடியா கவர்னருக்கு இதெல்லாத்தையும் கொண்டு ஃபர்னிஷா காமிக்கணும், நேரடியா கவர்னருக்கு கொண்டு இதெல்லாம் அனுப்பணும், காமிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த காலத்துல இருந்தே, அதாவது அண்ணாவுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கவர்னர் அப்படிங்கக்கூடிய பதவி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கோ எந்த மாநிலத்துக்கோ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா ரொம்ப காமிக்க என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக ஒரு கவர்னர்கிட்ட ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோ கம்யூனிகேட் பண்ணணும்? அவங்களுடைய அஃபீஷியல் டியூட்டியும் அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இன்னொரு விஷயம், to furnish such information relating to the administration of the affairs of the state and proposals for legislation as the governor may call for. அதாவது கவர்னர் கேட்டால், அப்ப இங்க என்ன அர்த்தம் இருக்குன்னா, அவர் கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதே ரொம்ப ஆபத்தானதுதான். அதாவது கவர்னர் கூப்பிட்டு இது என்ன, இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு முதலமைச்சரை கேட்டாலோ இல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கேட்டாலோ அது சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுல கடைசி பாயிண்ட் 167C என்ன சொல்றாங்கன்னா, if the governor so requires to submit for the consideration of the council of ministers any matter on which a decision has been taken by a minister but which has not been considered by the council. அதாவது சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்குள்ள ஒரு மினிஸ்டர் எடுத்து வைக்கக்கூடிய முடிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த முடிவும் மற்ற மினிஸ்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய அதுல ஒப்புதலும் அப்படிங்கிறது குறித்தான விஷயங்கள் குறித்தும் கவர்னர் கேட்டறிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப அடிப்படையில் இதுல ஒரே ஒரு விஷயம் தான், கவர்னர் ஒரு கேள்வி கேட்டா, அரசு குறித்து, நிர்வாகம் குறித்து, மற்ற விடயங்கள் குறித்து கேட்டா முதலமைச்சரோ இல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோ அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதாவது
இதன் அடிப்படையில் இந்த 167 கொடுத்துருக்கக்கூடிய பவரோ இல்லை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிவிலேஜோ இதன் அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் இது பவர்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான ப்ரிவிலேஜ்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரிவிலேஜை அவங்க பவராக பயன்படுத்துகிறாங்க கவர்னர்கள் காலங்காலமாக. தமிழ்நாடு அரசு, ஏதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு கிட்ட வெளிப்படையாக கவர்னர் அர்லேக்கர் அவர்கள் 4 கட்சிகள் எங்களிடம் வந்து புகார் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் 90% விடயங்கள் ஒரே விஷயம்தான். தயவு செஞ்சு அது குறித்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே தாவேக அரசுக்கு ஒரு நெருக்கடி வருமா அப்படின்னா கண்டிப்பா நெருக்கடி வரும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்துல அதிமுகவினுடைய 6 எம்எல்ஏக்கள் இந்த தேர்தலில் ரெட்டலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற 6 எம்எல்ஏக்கள், மரகதம் குமரவேல் அதாவது மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ, இது இல்லாம ஜெயக்குமார் பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ, இது இல்லாம சத்யபாமா தாராபுரம், எஸ்ஐக்கு சுப்பையா அம்பாசமுத்திரம், சி விஜயபாஸ்கர் அது நம்மளுக்கு தெரியும் விராலிமலை, அது இல்லாம எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர், இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த முதல் 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, 2 விஜயபாஸ்கர் இல்லாம மத்தவங்க, இவங்க அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்றேன்னு சபாநாயகர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு, அதாவது சட்டமன்றத்துக்கு வந்து சபாநாயகர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு அதே செக்ரட்டரியேட்ல போய் ஆதவர்ஜுனாவை பார்த்து கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வாங்கினாங்க. அதாவது ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கப்படுதுன்னு வச்சுங்களேன், ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கவர்னர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க கூட அடுத்த நாள் அது வந்து பப்ளிக்ல அறிவிக்கணும். அதாவது அரசு இதெல்லாம் அறிவிக்கப்படணும், அதாவது நோட்டிஃபை ஆகி வரணும். ஆமா இதை நாங்கள் ஏத்துக்கிட்டோம், இப்போ தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ பதவிகள் காலியா இருக்குன்னு அறிவிப்புகள் வரணும் ப்ராப்பரா. இந்த ப்ராப்பரான எந்த அறிவிப்புகளுமே வருவதற்கு முன்னாடியே ஒரு கட்சிக்குள்ள வெளிப்படையா செக்ரட்டரியேட்ல வச்சே சேர்ந்தது ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு. இது ஒரு பக்கம். 2வது இவங்க 4 பேர் போறதுக்கு முன்னாடியே விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அதிமுக 25 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. யாருக்கு? விஜய் அரசுக்காக. அது எந்த குரூப்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சிவி சண்முகத்திலிருந்து எஸ்பி வேலுமணி, ரங்கமணி, இந்த டீம் தான். இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் டீம் என்ன பண்றாங்க, எடப்பாடி அவர்கள் பேச்சை கேட்காம அதிமுகவினுடைய கொறடான்னு ஒருத்தர் இருப்பார் சட்டமன்றத்தில், கொறடா பேச்சை மீறி எதுவும் செயல்படக்கூடாது, கொறடா என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு அந்த எம்எல்ஏ கட்டுப்படணும். அதுதான். ஸோ அப்ப எம்எல்ஏக்கள் கொறடாவினுடைய உத்தரவுக்கு கட்டுப்படாமல் நேரடியாக போய் விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுத்தது மிகப்பெரிய சர்ச்சையா மாறி எடப்பாடி அவர்கள் இந்த 25 பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை நேரடியாக சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணல. சபாநாயகர் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறார். ஐயோ சஸ்பெண்ட் பண்ணா இன்னும் பெரிய சிக்கலா மாறுமே, விவாதமா மாறும், அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, பெரிய பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறாரு. சபாநாயகருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, இதுல முடிவெடுக்கிறதுக்கு எல்லா அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு. ஆனா சபாநாயகருடைய அதிகாரமும் கோர்ட்டுக்கு உட்பட்டதுதான். அதாவது ஜுடிஷியரி நினைச்சது அப்படின்னா சபாநாயகருடைய முடிவுகளில் கொஸ்டின் எழுப்ப முடியும் அப்படிங்கிறதா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ண சொன்னதுக்கு பிறகும் யாரு சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணல. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த 25 எம்எல்ஏல 21 பேர் திருப்பி போய் எடப்பாடியோட சேர்ந்துக்கிறாங்க. 4 பேர் ரெசிக்ன் பண்ணவங்க அப்படியே வந்து போய் நேரடியா விஜய் கட்சியில சேர்ந்து தாவேகா மெம்பர்ஷிப் ஆயிடுறாங்க. இந்த பேலன்ஸ் 21 பேரும் ஒன்றானதுக்கு பிறகு அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி யார் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேண்டான்னு திரும்ப பெறாங்க. ஸோ திரும்ப பெற்று பிறகு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இன்னும் 2 எம்எல்ஏக்கள் வெளியே போறாங்க. ஸோ அப்போ திரும்ப பெறல அப்படின்னா இவங்க சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க. சஸ்பெண்ட் ஆனா அரசியலமைப்பு சட்ட ரீதியாக சில பதவிகளை அனுபவிக்க முடியாதுங்கிற சிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துக்கு வேற போகணும். நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ என்கொயரியோ இல்லை மற்ற என்கொயரியை ஜுடிஷியரி வந்து அவங்க வந்து செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேர்தலே நடக்காது. இந்த 4 தொகுதியிலையும் இப்போ 6 தொகுதியிலையும் இந்த 6லையும் தேர்தல் நடக்கல அப்படின்னா அங்கே எம்எல்ஏவே இருக்க மாட்டாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ கூட இருக்க மாட்டாங்க. யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாலோ இல்லை ரிசைன் பண்ணிட்டாலோ ஏதோ ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வச்சு தேர்வு செய்யணும். இது மாதிரியான சூழல்ல கோர்ட்டுக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இவ்வளவு சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த எல்லா சிக்கலுக்கும் அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னா தாவேக்காங்கிற ஒரு அரசு நேரடியாக அதிமுகவை உடைச்சு தங்களுக்கான பெரும்பான்மை எடுக்கிறதுக்கான குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது, ஊருக்கே தெரியுது. எடப்பாடி பழனிசாமி பார்க்காம அவர் போய் சிவி சண்முகத்தை பார்த்தார். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் டோட்டலா கம்பைல் பண்ணி ஒரு கடிதமா மாத்தி எங்க கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த 21 எம்எல்ஏ பேலன்ஸ் இருந்தாங்களா, அதுல 2 பேர் இப்ப போயிட்டாங்க. இது இல்லாம எடப்பாடியோடு திரும்பவும் அதுல ஒரு 10-15 பேர் எடப்பாடியோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இந்த 10-15 பேரும் நாளைக்கு விஜய் அரசுக்கு எதிராக சாட்சி சொன்னால் இங்கு நடந்தது குதிரை பேரம் தான், எங்களை தாவேகாவுக்கு வாக்களிக்க சொன்னார்கள், இவ்வளவு பணம் தரன்னு சொன்னாங்க, இவ்வளவு பதவி தரன்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா
மொத்தமா இது குதிரை பேரம்னு சட்டப்படி நிரூபணமாயிரும். ஸோ அப்போ இது ஒரு பெரிய ரிஸ்கான ஃபேக்டர். இந்த கடிதத்தில் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் போய் நேரடியாக தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடி OS மணியன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன வெளிப்படையா விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சிக்கு கூப்பிட்டாரு, தாவேக்காவுக்கு வாங்க போலாம், அங்க போனா மினிஸ்டர் பதவி கிடைக்கும் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் சேர்ந்ததுக்கு பிறகும் கூப்பிட்டாரு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டார். ஓப்பனா பிரஸ்ல வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு. இது இல்லாம பாத்தீங்கன்னா OS மணியன் மட்டும் கிடையாது, திமுகவினுடைய வேப்பனவல்லி எம்எல்ஏ சீனிவாசன் அவர்களா இருக்கட்டும், இல்ல ஆஸ்டின் அதாவது நாகர்கோயில் எம்எல்ஏவா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கும் தாவேக்கா தரவில் இருந்து தொடர்பு கொண்டு 50 கோடி தரோம், இவ்வளவு பணம் தரோம், பதவி தரோம், எங்களோட வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 குற்றச்சாட்டும் இது இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணனை தடாடலியா போலீஸ் வந்து அவரை கைது பண்ணி கொண்டு போய் வச்சு 5 மணி நேரம் என்கொயரிங்கிற பேர்ல நீங்க தாவேக்காவுக்கு வந்துட்டு அவங்கள விட்டுறோம், இல்லைன்னா அவங்களை கைது பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அதை அவர் வெளிப்படையா சொல்லிட்டார். ஸோ அவருடைய கருத்துப்படி காவல்துறை அவரை மிரட்டி இருக்கு, தாவேக்கா கட்சியில சேர சொல்லி மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவு. அப்போ இவங்க 3 பேர்த்தினுடைய ஃபைல்ஸ், அதாவது இவங்க 3 பேரும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்தான வீடியோ ஆடியோ எல்லா ஆதாரத்தையும் ஃபைல் பண்ணிட்டு கூடவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வைகோ அவர்கள் பேசின 2 ஆடியோ அதாவது வைகோ அவர்கள் யாரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதிமுகவினுடைய தலைவர், திமுக கூட்டணியில் இருந்தாரு. 2 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா கடையநல்லூர் எம்எல்ஏ, இன்னொருத்தர் வந்து சீர்காழி எம்எல்ஏ. இவங்க 2 பேருமே, ஒன்னு செந்தில் செல்வன், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ராஜேந்திரன். இவர் எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க 2 பேர்த்தையும் ரிசைன் பண்ணிட்டு விஜய் அந்த கட்சிக்கு வந்தா எலெக்ஷன்ல நின்று பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதாக சொன்னாருன்னு வைகோ பேசிட்டாரு. 2 வீடியோ இருக்கு. இது இல்லாம சில ஆடியோக்கள் இருக்கு. இது இல்லாம இந்த 2 எம்எல்ஏவை ரிசைன் பண்ண சொல்லி வைகோ அந்த எம்எல்ஏகிட்ட பேசின அந்த ஃபுட்டேஜஸும் இருக்கு. இதை எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போய் இவங்க ஒரு தனியா ஒரு ஃபைலை போட்டு யார்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா கவர்னர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக, இது இல்லாம அமமுக கொடுத்ததான் வெயிட்டான ஃபைலு. ஏன் அப்படின்னா அமமுகவினுடைய எம்எல்ஏ அவர் ஒரு கார்ல உட்கார வச்சு கையெழுத்து வாங்குறாங்க. இதுக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்குறாங்க. இந்த வீடியோ வெளியே லீக் ஆயிடுச்சு. அமமுக எம்எல்ஏவை காணுன்னு தேடுறப்ப விஜய் அவர்களோட வீட்டுக்குள்ள முகத்தை மறைச்சிக்கிட்டு போன ஃபுட்டேஜ் இருக்கு. இது எல்லாத்தையும் கவர்னர் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது திமுக, அதிமுக, அமமுக எல்லாருமே விஜய் கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபட்டதுங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. பாஜக சில குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க தாவேக்கா அரசு மேல. அதுல குறிப்பா உயர்கல்வி அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பெண் குழந்தைகளுடைய காலை தொட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல, அது ஃபுட்டேஜ் வீடியோ இருக்கு, அது பெரிய சர்ச்சையா மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த சர்ச்சை வந்து குறைஞ்சது. இப்போ வந்து பாஜக கொண்டு போய் அவர் மேல வந்து போஸ்கோல வந்து வழக்கு பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா அரசுக்கு எதிராக அடுத்தடுத்த ஆதாரங்களை மொத்தமாக தொகுத்து வீடியோக்கள், போட்டோக்கள், ஆவணங்கள், இது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் உரையாடும் போது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள், ஃபோனில் பேசும்போது உரையாடல்களை ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள்னு எல்லாத்தையும் கொண்டு போய் யார்கிட்ட அரலேக்கர்கிட்ட கொடுத்து, சார் குதிரை பேரம் நடந்திருக்கு, நீங்கள் விளக்கம் கேளுங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, கவர்னர் வந்து பர்மிஷன் கொடுத்தா தான் போய் கவர்னரை பார்க்க முடியும். கவர்னர் பர்மிஷன் கொடுக்குறாரு, சந்திக்கிறாரு, இதை பத்தி எல்லாம் எப்ப பேசுறாருன்னா இந்த வாரத்துல தான் பேசுறாரு. இந்த வாரத்துல ஏன் பேசுறாருன்னா, அவர் டெல்லி போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றாரு. டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, மதுரை போறாரு. மதுரையில போய் என்ன சொல்றாருன்னா, வைகை நதியை சுத்தம் பண்ணுவதற்கு, மேம்படுத்துவதற்கு கவர்னர் மாளிகையே நேரடியாக ஈடுபடும் அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சில துறைகளை போய் ஆய்வு பண்றாரு. மக்களுக்கு அறிக்கை கொடுக்குறாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரடியாக என்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஏற்கனவே இருந்த RN ரவி அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளை, அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை ஆய்வு பண்ணுகிறேன் என்கிற வேலையை ஈடுபட்டார். அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு கடந்த கால ஆட்சி மிக மிக கடுமையான எச்சரிக்கையை வந்து கவர்னருக்கு கொடுத்தாங்க. கவர்னர் சட்டமன்றத்துக்கு வருவார், போவார். அவர் வந்து தேசிய கீதத்தை பாடணும் பாரு, தேசிய கீதத்தை 2வது தான் பாட முடியும், தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும் அப்படின்னு சொன்னப்பெல்லாம் அவர் கோச்சிட்டு சட்டமன்றத்துட்டு போனார். RN ரவி வேற மாதிரி டீல் பண்ணாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரலேக்கர் அமைதியா இருந்தார். இந்த அரசாங்கம் வந்து பேசினப்ப, கவர்னர் உரை வாசிக்கிறப்ப மொத்தமா கவர்னர் உரையில அரசாங்கம் எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் படிச்சார். ஆனா டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஆய்வு பண்றது, கேள்வி கேட்கறது, மக்களை சந்திக்கிறது, எதிர்கட்சிகளை சந்திச்சு அவங்கள்ட்ட இருந்து கடிதம் வாங்குறது, ஆதரவு வாங்குறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 167A அல்லது B பயன்படுத்தி நேரடியாக
முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்டையோ இல்ல மற்ற அமைச்சர்கள்ட்டையோ விளக்கம் கேட்டு பதில் சொல்லுவார். அது அதோடு முடிந்து விடாது. இந்த எம்எல்ஏக்கள் ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்து அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணி அவங்க கொடுத்தப்ப நீங்க சஸ்பெண்ட் பண்ணல, சபாநாயகருடைய நிலைப்பாடு என்ன, சபாநாயகர் சரியா தான் செயல்பட்டு இருக்கிறாரா, இதுல முதலமைச்சருடைய பங்கு என்ன, ஆதவர்ஜனாவினுடைய பங்கு என்ன, ஏன் குதிரை பேரம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது குறித்து வைகோ பேசின வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் செக் பண்ணும்போது விஜய் அவர்கள் மீதோ தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் மீதோ நேரடியான சில நடவடிக்கைகள் எடுப்பதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. பாஜக, அமித்ஷா, ஆளுநர் அர்லேக்கர் நினைத்தால் இந்த ஆட்சி தொடர்வதிலேயே சிக்கலாயிடும். இது ஒரு கிளீனான குதிரை பேரம்னு அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு பாஜக எதுவுமே செய்யாம விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆர்டிகல் 167 பயன்படுத்தலாம் அப்படின்னு பத்திரிகைகள், மூத்த பத்திரிகையாளர்கள் செய்திகளை வெளியிடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம்.